ஹாய் கைஸ், நம்ம சேனலில் பார்த்தோன்னா ஆன்லைனில் எப்படி ஜென்யூனான வேலை பணம் சம்பாதிக்கிறது ப்ளஸ் ஃபினான்சியல் ஃப்ரீடம் உங்களை எப்படி அச்சீவ் பண்ணுறேன்னு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்க. ஜஸ்ட் இந்த வீடியோ நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நான் ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தி மிராக்கிள் மார்னிங். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட பேர் அதிசயங்களை நிகழ்த்தும் அதிகாலை இதுதான் இந்த புக்கோட பேர். இந்த புக்கை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு தோணுச்சு. ஏன் இந்த புக்கை பகிர்ந்துக்கிறேன்னு தோணுச்சுன்னா, இந்த புக்கில் வந்து ஒரு 6 விஷயங்களை காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 8 மணிக்குள்ளே செய்யணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த 6 விஷயங்களை நான் வாழ்க்கையில் பர்சனலாக செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறையா மாற்றங்கள் தெரிஞ்சு. ஸோ இதை செயல்படுத்துகிற மூலமாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்களை ஏற்படுத்தலாம். அதனால தான் நான் அந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்லலாம் தான் இந்த வீடியோக்கு வந்தேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி லைஃப் சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் உங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஆன்லைனில் எப்படி ஜென்யூனாக அதில் பணம் சம்பாதிக்கணும், இந்த மாதிரி வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த புக்கில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் அப்சர்வ் பண்ணது உங்களுக்கு எது தேவைப்படுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த புக்கே சொல்லணும்னா குறைஞ்ச ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த புக்கில் இருக்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறதுக்கு. நான் அந்த புக்கிலேருந்து ஒரு சின்ன பகுதியை மட்டும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் பயன்படுத்த பகுதி. இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அதிகாலையில் எந்திரிக்கிற நேரத்தை விட ஒரு மணி நேரம் முன்னதாக எந்திரிங்கன்னு சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நீங்கள் காலையில் முடிஞ்ச அளவுக்கு 5 மணிக்கு எந்திரிக்க பழகுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 5 மணிக்கு எந்திரிச்சு என்னென்ன செய்யணும்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா முதல் 10 நிமிஷம் வந்து அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாரு. அமைதியாக இருங்கன்னா ஒரு நாளோட ஆரம்பம் வந்து ரொம்ப அமைதியாக தொடங்குங்க, அமைதியாக இருங்கன்னு சொல்கிறார். 2வது ஹேபிட் வந்து மெடிடேட் பண்ண சொல்கிறாரு. மெடிடேட்னா தியானம் பண்ணுங்கள். 3வது என்ன சொல்கிறாருன்னா நன்றி உணர்வு, அதாவது நம்ம எனக்கு இதெல்லாம் கொடுத்ததுக்கு நன்றி, அந்த மாதிரி நன்றி உணர்வு பண்ண சொல்கிறாரு. 4வது என்ன ஹேபிட் பண்ண சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து லைஃப்பில் எந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ண தான் நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு தி சீக்ரெட்ன்ற புக்கில் சொல்லியிருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு பணக்காரன் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இப்போ பணக்காரன் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுங்கள். நான் பணக்காரன் ஆகிட்டேன்னே நினைங்க. அப்போ அந்த மாதிரி அதாவது அந்த விஷயத்தை வந்து விசுவல் பண்ணுங்கள். நான் பணக்காரன் ஆகிட்டேன், இப்போ என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி விசுவல் பண்ண சொல்கிறாரு. 5வது ஹேபிட் என்னென்னா எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாரு. டெய்லி எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாரு. அது எப்படின்னா உங்கள் உடம்புல வந்து வேர்வை வரணும், அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 6வது ஹேபிட் வந்து அந்த டூ லிஸ்ட் மேக் பண்ண சொல்கிறாங்க. அந்த நாளை வந்து எப்படி செயல்படுத்துன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் படித்தீங்கன்னா ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக். அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம முன்னேற்றிக்கலாம், ஓகேங்களா. முன்னேற்றுறதுனா என்னென்னு பார்த்தப்ப நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கையில் வந்து நிறையா பிரச்சனைகள், லைஃப் சேஞ்ச் பண்ணணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு 6 ஹேபிட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹேபிட் வந்து மௌனமாக இருங்க. மௌனம் மீன்ஸ் ஒரு காலையில் எழுந்திரிச்சு ஒரு 5 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்களா, இப்போ ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்க. ஏன் இந்த புக்கோட ஆத்தர் வந்து காலையில் ஏர்லியாக எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ண சொல்கிறாருன்னா, அப்போ தான் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கான டயத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அமைதியாக இருங்க. அமைதியாக டக்குன்னு மெடிடேட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா அமைதியாக இருங்கன்னு சொல்கிறாரு. 2வது நான் சொன்ன மாதிரி சுய பிரகடனம்னா என்னென்னா, நான் சொன்னேன்ல விசுவல் பண்ணிங்க. நீங்கள் என்ன ஆகணும் இப்போ உதாரணத்துக்கு நான் பணக்காரன் ஆகிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் விசுவல் பண்ணுங்கள். பணக்காரன் ஆகின மாதிரியே நீங்கள் விசுவல் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதை தான் அந்த இது சொல்கிறாங்க. 3வது பார்த்தீங்கன்னா இந்த மெடிடேட்னு சொல்லுவாங்கள்ல, மெடிடேட் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் மெடிடேட்டும் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு எந்த இறை நம்பிக்கை, அதாவது நான் வந்து எந்த மதத்தை பற்றி சொல்ல, மெடிடேட் பண்ணுறேன்னா மெடிடேட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மூச்சு பயிற்சி செய்கிறது அந்த மாதிரி இல்லை இன்ட்ரெஸ்ட்னா அது பண்ணுங்கள். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. 4வது கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறார். டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வேர்வை வர்ற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. 5வது ஹேபிட் என்னன்னா இந்த மாதிரி புக்கு படிக்க சொல்கிறாரு. நான் அந்த டூ லிஸ்ட் மேக் பண்ணுறது சொல்ல அந்த மாதிரி புக்கு படிக்க சொல்கிறார். ஏன் புக்கு படிக்கிறேன்னா, இந்த மாதிரி புக்ஸ் படித்தா தான் நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ வந்து டெய்லி ஒரு 10 நிமிஷம் படிங்கன்னு சொல்கிறாரு, புரியுங்களா. 10 நிமிஷம் படிங்கன்னு சொல்கிறார். அடுத்து வந்து டூ லிஸ்ட் நான் சொன்னேன்ல, அந்த நாள் குறிப்பு எழுதுறது. அதுக்கு நீங்கள் இந்த காலையில் என்ன பண்ண போகிறீங்க அதெல்லாம் எழுதி வைங்க. நாள் முடிஞ்சோன்னா அந்த நாளில் என்னெல்லாம் பண்ணீங்க அதெல்லாம் எழுதி வைங்கன்னு இந்த புக்கில் ஒரு 6 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இதை தவிர இந்த புக்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காரு. நான் அப்சர்வ் பண்ணது நீங்கள் பயன்படுத்துகிற இந்த 6 விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இந்த புக்கை படித்து நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இந்த புக்கோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை வாங்கி படிங்க. இந்த புக்கை தமிழ்லே தான் இருக்குது. ஒரு புக்கை வந்து நம்ம படிக்கிற மூலமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த புக்கை ஒரு ஆத்தர் எழுதியிருக்காருன்னா கண்டிப்பாக அவர் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ரிசர்ச் பண்ணி எழுதியிருப்பார். இல்லை அவருடைய சொந்த அனுபவத்தில் அவருடைய லைஃப்பில் நடந்த வச்சு அவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ நம்ம வந்து இந்த புக்கை படிக்கிற ஒரு 2 மணி நேரத்துலையோ 3 மணி நேரத்துலையோ
நம்மளோட 2 வருஷம் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஈஸியாக கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நாலேஜ் வந்து டெவலப் ஆகிக்கிறோம். உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறதில் ஆர்வம் இல்லை, ஆனால் புக்ஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி புக்ஸ் ரிவ்யூஸ்லாம் அடிக்கடி போடுவேன். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்கை பற்றி எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன விஷயங்கள் தவிர்த்து உங்களுக்கு இந்த புக்கை மூலமாக ஏதாவது விஷயம் தெரியுமா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.